136 சங்கீதம். இந்த சங்கீதம் ஒரு தலைமுறையின் பழைய உடன்படிக்கையின் மக்களை பற்றி அல்லது தேவன் அந்த மக்களுக்கு செய்த பெரிய அதிசயமான காரியங்களெல்லாம் விவரித்து அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு எழுதியிருக்கிற இந்த சங்கீதத்தில் 23வது வசனம், சங்கீதம் 136, 23. அவரை நாம் துதிக்க இன்னும் ஒரு காரணத்தையும் கூட இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறாருன்னு, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வுன்னு நம்ம யோசித்த உடனே நம்முடைய ஏழ்மை, நம்முடைய இல்லாமை, சின்ன பிள்ளையில் நம்ம பட்ட கஷ்டங்கள், நம்ம பட்ட வேதனைகள், வருத்தங்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரலாம். அப்படி வரக்கூடாது. அது எல்லா உலகத்தாருக்கும் வருகிற எண்ணங்கள். நல்லது, அப்படி வருகிற எண்ணம் தப்புன்னு சொல்லலை. அதை நினைத்து அல்ல, அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. ரட்சிப்பு அப்படி அல்ல. ரட்சிப்பை நம்முடைய தாழ்மையான வறுமையை நினைத்து, நம்முடைய இல்லாமையை நினைத்து, நம்முடைய வியாதியை நினைத்து, நாம் பட்ட கஷ்டங்களை நினைத்து, நாம் எல்லாம் சிறுபிள்ளையில் எவ்வளவா வறுமைப்பட்டோம், அதையெல்லாம் நினைத்து தேவன் நம்மை ரட்சிக்கிறார். அப்படி நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது சுவிசேஷத்தை. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். என்ன தாழ்வு? நம்முடைய தாழ்வு நாம் எப்படிப்பட்ட தாழ்ந்து கிடந்தோம், எங்கே தாழ்ந்து கிடந்தோம். இப்போ என்ன சொன்னால், என்னுடைய இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரையும் என்னையும் நம்ம யோசித்து, இப்போ நம்முடைய தாழ்மையான நிலைகளெல்லாம், கடந்த காலத்தில் நம்ம பட்ட கஷ்டங்கள், அதெல்லாம் ஓன்னு அழுவோம். பெரிய பெரிய தேவனுடைய மனுஷர்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், உலக பிரசித்தி பெற்ற மனுஷர்கள். அவர்கள் அப்படிப்பட்ட நிலைகளை உணர்ந்தவுடன் அவர்கள் அப்படியே பேச முடியாமல் திக்கு திணறி இருக்கிறது. உண்மைதான், அது நாம் இல்லைன்னு சொல்லலை. எந்த உலக மனுஷனையும் கேட்டால் அவர்கள் அழுவார்கள், புலம்புவார்கள். அவர்களுக்கு பெரிய பெரிய சாட்சிகளெல்லாம் உண்டு. இன்னைக்கு கோடீஸ்வரர்களாய் பிறந்தவர்கள் அல்ல, குண்டு ஊசி வியாபாரம் பண்ணினவர்கள் இன்னைக்கு கோடீஸ்வரராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர்கள் சொல்லலாமா, தாழ்வில் என்னை நினைத்தவரை துதியுங்கள் என்று? இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம ஊரில் இருக்கிற கோடீஸ்வரருடைய பின்னணிகளை கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற ஒவ்வொருவரும், நான் சைக்கிளில் பழைய பாத்திர வியாபாரம் பண்ணினவர், சைக்கிளில் கடலை மிட்டாய் விற்றவர், இன்றைக்கி கோடிகளுக்கு அதிபதி. தாழ்வில் என்னை நினைத்தாருன்னு அவங்களும் சொல்லிலும் அழுகலாம், புலம்பலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி ஒரு தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிக்க அப்படி நாம் வரலை. அது தப்புன்னு சொல்லலை. அதை நினைத்தெல்லாம் ஒரு விசுவாசி அப்படியே நாம் உணர்ச்சி வசப்படுவோமானால் நாம் இன்னும் தேவனை சரியாக அறியலைன்னு தான் அர்த்தம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் நான் நினைக்கணும் தான். ஆனால் அதை நினைத்தெல்லாம் நாம் ரட்சிக்கப்பட்டோன்னு நினச்சிடக்கூடாது. அப்படியான இந்த உலகத்தில் எவ்வளோ மனுஷன் ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஏற்கனவே, ஏன்னா அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அப்போ இங்கே இந்த சங்கீதக்காரன் தாழ்வில் நம்மை நினைத்தவரை நம்ம எங்கே தாழ்ந்து கிடந்தோம்? எபேசியர் புஸ்தகம், அப்போஸ்தலன் அவருடைய தாழ்ந்து கிடந்த நிலைகளை பல விதங்களில் அவர் அதை பேசுகிறார். நம்ம எல்லாரையும் சேர்த்து அவர் பேசுகிற விதத்தை பார்த்தா, இரண்டாம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசித்தான். இப்போ சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறோம். 12ஆம் வசனம், 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் புரியும். 12ஆம் வசனம் அது பளிச்சுன்னு நமக்கு தெரியும். அக்காலத்தில் நம்மை அடிமைப்பட்டு தாழ்ந்து மண்ணை தின்று கொண்டு இந்த பூமியிலே கவலையும் பயமும் மரண பயமும் பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்த அந்த நிலையை அவர் சொல்கிறார். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், நம்முடைய தாழ்வு என்னன்னு தெரியுமா? கிறிஸ்துவை சேராத ஜனம்னா அப்படி தாழ்ந்து கிடந்தோம். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு
புறம்பானவர்கள். எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள எவ்வளவேனும் பாத்திரம் இல்லாத ஒரு நிலையில் பாவத்திலும் சாபத்திலும் நம்ம கிடந்தோம், தாழ்ந்து கிடந்தோம். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். எந்த வாக்கு தத்தமும் நமக்கு பலிக்காது, எந்த வாக்கு தத்தமும் நம்மேல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்நியர்களாய் நாம் இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். தேவனை பற்றியோ நித்தியத்தை பற்றியோ பாவத்திலிருந்து விடுதலை பற்றியோ எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்களாய் இவ்வுலகத்தில் தேவன் இல்லாதவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய தாழ்ந்த நிலை, இழிவான நிலை, மிருக நிலை. இன்னும் அப்போஸ்தலர் ரோமர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார், இப்படி நாம் ஒன்றை அறிந்திருந்தால் அவரை துதிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்க முடியும். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் பலனற்றவர்களாய் இருந்தோம். 8ஆம் வசனம், பாவிகளாய் இருந்தோம், அநீதிக்காரர்களாய் இருந்தோம். 7ஆம் வசனம். 10ஆம் வசனம், தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். இப்படிப்பட்டவர்கள் தாழ்ந்த நிலைமையில், தேவனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை தேவன் நினைத்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தாழ்மையில் என்னை நினைத்தவரை. இப்படிப்பட்ட தாழ்மையில் கிடந்தவன் நான். தாழ்மையான ஏழ்மை, பசி, அதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு இந்த உலகத்தில். அதை எல்லாரும் சொன்னால் இங்கே உட்காந்து ஓன்னு அழுகலாம். அது இல்லை, நம்ம தேவனை விட்டு பிரிந்து கிடந்தோமா இருக்க நரகத்துக்கின் பிள்ளைகளாய். அப்படிப்பட்ட தாழ்வில் கிடந்த நம்மை, நரகத்தின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை தேவன் நினைத்தார். அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை ரட்சித்த ஆண்டவர் எப்படிப்பட்ட நம்பிக்கையெல்லாம் நமக்கு கொடுத்தாங்கன்னு பாருங்கள். ஒரு வார்த்தையை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பேதுருவின் புஸ்தகம், நம்ம எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாய் சபைக்கு வந்துட்டோம், இன்றைக்கு வந்திருக்கிறோம். உண்மையாகவே நம்முடைய நம்பிக்கைகளை அப்படி நாம் யோசிக்கிறது நல்லது. 10ஆம் வசனம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஜீவனை விரும்பி வந்து நாம், எங்கேயோ கிடந்த நாம், தாழ்வில் கிடந்த நாம், பாவத்தின் படுகுழியில் கிடந்த நாம், நரகத்தின் பிள்ளைகளாக இருந்த நாம், நம்மை ரட்சித்து ஆண்டவர் இப்போ கிறிஸ்துவின் வாழ்வை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி கிடந்த நாம் இப்போ எப்போ வந்திருக்கிறோம்? அவருடைய வாழ்வை விரும்ப தேவன் கிருபை செய்திருக்கிறார். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் தீத்துவின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நமக்கு பேசியிருக்கிற வார்த்தையை பாருங்கள். ஒரு சில வார்த்தைகளை நான் வாசித்து அப்படி போகலாம். 13ஆம் வசனத்தில், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். 13ஆம் வசனம், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். ஒரு நம்பிக்கையை தந்து, ஒரு ஆனந்த பாக்கியமான நம்பிக்கையை நமக்கு தந்து, இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு வேத வசனம் போதித்து நம்மளை இப்படி கொண்டு வந்து விட்டிருக்கிறது. அப்படி நாம் விளையுங்க. நாம் ஒரு ஆனந்த பாக்கியத்தை நம்பி வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிப்பீங்களான்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வுக்கு தேவன் நம்மை எப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு வாசித்தோம்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எப்படி சொல்கிறாங்கன்னா, 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். உண்மையாகவே நம்ம வந்து சேர்ந்திருக்கிற இடம், நம்ம தாழ்விலே நம்மை நினைத்தார் என்று நம்ம சொன்னால், அது உண்மையானால் நமக்கு இப்போ ஒரு தவிப்பு உண்டாயிருக்கணும். அவர்கள் தான் மறுபடியும் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒரு தவிப்பு நமக்கு இல்லை அப்படின்னா, உண்மையாகவே நாம் திரும்ப விளைவிக்கொள்ளும். நாம் ரட்சிக்கப்படலை, தேவனை அறியலை. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நமக்குள்ளே ஒரு தவிப்பை தருகிற. எப்படி தந்திருக்கிறார்? இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், பாவமானது கிறிஸ்துவனுடைய வாழ்வினாலே
விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எல்லாரையும் சேர்த்தா நான் விரும்புகிறேன்னு பவுல் பேசலை, நாம் எல்லாரையும் சேர்த்து விரும்புகிறோம். இப்படிப்பட்ட ஆனந்தமான ஒரு இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு தவிப்பு நமக்குள் இருக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் ஒரு சில வார்த்தைகளை திரும்ப 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 நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் அல்ல, 8ஆம் அதிகாரம். இப்படி எங்கேயோ கிடந்த தாழ்வில் கிடந்த நம்மை தம்முடைய ஆவியினாலே நம்மளை நிரப்பி பரிசுத்த ஆவியை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றி தேவன் நமக்கு கொடுத்த நம்பிக்கையை நண்பார். அதுவும் அல்லாமல் 23ஆம் வசனம், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. உண்மையாகவே ஆவியின் முதற் பலனை ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து மனம் திரும்பின தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நாம் இருந்தால், ஆவியின் பலனை ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் பெற்றவனாய் நான் இருந்தால் எனக்குள்ளே ஒரு தவிப்பு இருக்கிறது. அது இருக்கும், அப்படி தான் இருக்கும். மறுபடியும் பிறந்தால் அதுதான் இருக்கும். நீங்கள் விளையிக்கிறோ அதுதான் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம மறுபடியும் பிறந்தோம்னு அர்த்தம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திரி ஸ்வீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எப்போ இந்த சரீரத்திலிருந்து மீட்படைவேன் ஆண்டவரே, எப்போ நீர் வருவீர், ஆவியும் மனவாட்டியும் வா என்பானார். வாரும் ஆண்டவரே, எப்போ இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவீர் என்று ஒரு தவிப்பு ஆண்டவர் மறுபடியும் பிறந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். இது இல்லைன்னா நாம் சபையில் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், நீங்களும் நானும். அது மறுபடியும் பிறந்த அடையாளமே அல்ல, ஆவியை பெற்றதுக்கான அடையாளமே அல்ல. போன இடம் நமக்கு எந்த தவிப்பும் நமக்கு இல்லை. புசிப்போம் குடிப்போம் என்கிறதுலே நம்முடைய நாட்டமும் ஓட்டமும் இருக்குதா? இங்கே சபைக்கு வந்தால் மூப்பரிடத்தில் எப்படி மரியாதையை பெறலாம், மனுஷர்களுக்கு ஒருவர் எப்படி ஐக்கியத்தை கட்டலாம்னு மட்டும் என்ன இருக்கா? நம்முடைய உள்ளான நிலைகளை குறித்து ஒரு சிந்தனையும் நமக்கு இல்லாமல் இது மட்டுமே நாம் ஒரு 2 மணி நேரத்தை மட்டுமே தாக்கு பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம்னா 52 வாரம் வருஷத்தில் 52 இன்று எவ்வளவு? 104 மணி நேரம். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையா? சிலருடைய கிறிஸ்தவ வாழ்வு இந்த 104 110 மணி நேரம்தான். அதில் நாம் எப்படியெல்லாம் நம்மை ஆவிக்கிறவர்களாய் தாக்கு பிடிக்கணும் காட்டணுங்கிறது நம்முடைய பிரயாசம் ஓஞ்சிருது. அப்படி இல்லை பிரியமானோட, நமக்குள்ளே நாம் தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வரணும். மீட்கப்பட்டு நான் அங்கே இருக்கணும், இந்த சரீரத்தில் நான் மீட்கப்படணும். இதில் ஒரு நன்மை இல்லை. ரோமர் 7 நான் வாசிக்கிறோம். நன்மை ஒன்றும் இதில் இல்லை ஆண்டவரே, நன்மை இல்லாத மாம்சத்தில் வாசமாக இருக்கிறேன். எப்போ நீங்கள் மீட்பீங்க என்னை? சாவ சொல்லலை நான், மீட்பு. எப்போ இதிலிருந்து என்னை மீட்டுக்கொள்வீர்? பூமியிலிருந்து எப்போ நான் மீட்டுக்கொள்ளப்படுவேன்? எப்போ நீங்கள் வருவீங்க? அப்படிப்பட்ட சிந்தை வளர வளர ஒரு கிறிஸ்தவனுக்கு உருவாக்கிட்டே இருக்கும். அதுதான் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்கள். எரேமியா புஸ்தகம் நம்ம எத்தனை வருஷங்களாக வாசித்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவுகள் தான் என்ன? 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். சபை கூடி வருகிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பிரயாசங்கள் மத்தியில் இங்கே நாம் வருகிறோம். ஆனால் நம்ம என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? 11ஆம் வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவு என்ன? நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவு என்ன? எப்போ சாவோம்னா ஆண்டவர் எப்போ வருவார்ன்னு இருக்கா? அப்படி ஒரு முடிவு. எப்போ அவரை போல மகிமை அடைவேன் இருக்கா? எப்போ அவருடைய சாயலை நான் சாயலில் வளர்வேன்? நான் எதிர்பார்த்திருக்க முடிவு என்ன? ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ குறைவுள்ள நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்காளியாகி அவருடைய சாயலாகி மகிமை மேல் மகிமை அடைந்து மர்வமாகணுமேன்னு நான் எதிர்பார்த்துருக்கிறேன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? எப்படியா பணம் சேர்த்துடலான்னா யோசித்து பாருங்கள். என்னென்ன யோசனைகள் வருது. நாம் எதிர்பார்த்துருக்க முடிவு என்ன? என்ன முடிவு எதிர்பார்த்துருக்குறோம்? என்ன ரிசல்ட்? ஒரு பரீட்சை எழுதியிருக்கிற ஒரு மாணவனுடைய அவருடைய எதிர்பார்ப்பு என்ன?
ரிசல்ட், நல்ல ரிசல்ட். ரைட், கரெக்ட். நல்ல ரிசல்ட், வெற்றி, பாஸ் அல்லது ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் அப்படிங்கிற ஒரு அப்படிப்பட்ட எப்போ மெரிட் லிஸ்ட் வரும், எப்போ நான் இப்படிப்பட்ட நிலையை வருவோம்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது போல பலவிதமான டெஸ்ட்டு சோதனைகளில் கடந்து போகிற நாம், பலவிதமான பிரச்சனைகளோட கடந்து போகிறோம், நாம் சோதனைகளில் கடந்து போகிறோம். நாம் என்ன முடிவை எதிர்பார்த்துருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார், பார்க்குறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, என்ன முடிவை எதிர்பார்த்துருக்கோன்னு நாம தான் நம்மளை நியாயந்திருக்கணும். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு என்ன முடிவை எதிர்பார்த்திருக்கிறோம்? நம்ம நிதானித்து நாம் அந்த ஒரு நல்ல நிலைக்கு நாம் வந்துடுவோம். கொஞ்ச நேரத்தில் வந்துடலாம், அவ்வளோதான். அதை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்கள் பேரில் ஒரு நினைவு எனக்கு உண்டு, எனக்கு தெரியும். நான் என்ன நினைவு நினச்சிருக்கேன், அது என்ன நினைவு? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்க முடியாது. என்ன நினைவாக இருக்குன்னு யோசிக்கணும். என்னத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? கொடுக்கும்படிக்கு உங்கள் பேர் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. என்னுடைய நினைவுகள் தீமைக்கு அல்ல. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? நன்மையான நினைவுகளா, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளா, அல்லது பூமிக்குரிய நினைவுகளா, தேவனுக்கு அடுத்த விஷயங்களா, அல்லது பூமிக்குரிய விஷயங்களா நான் நினைத்து கொண்டிருக்கிறது? அதையும் தருவாங்க. அதையே நினச்சிக்கிட்டு வாழணும்னு அவசியம் இல்லை. அதையே நினச்சிக்கிட்டு வாழ்ந்து அதை அடையலாம். அதில் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் எல்லா மனுஷரும் பெரும் பெரும் காரியங்களை சாதிக்கிறாங்களோ அதையே நினச்சி ஒரு கோல் வச்சு அதையே சாதிக்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு நல்ல கிறிஸ்தவ பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை, என்ன நினச்சிருக்கிறோம்? சமாதானத்துக்கான, அல்லது இங்கே எழுதியிருக்கிறபடி சமாதானத்துக்கான நினைவுகள் அப்படி இருக்கா? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமான நினைவுகளாக அதை கொடுக்கும்படிக்கு நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இமைக்குரிய காரியங்களை ஆண்டவர் தருவாங்க. இங்கே ஒருவருக்கும் தராமல்ல. நான் முதல்ல படித்த மாதிரி யாரையும் தாழ்வில் இருந்த ஒருத்தரை கூட தேவன் தம்முடைய சபையில் உயர்த்தாமல்ல. நாம வேணா மறந்துருக்கலாம், நன்றி இல்லாமல் இருக்கலாம், நம்ம கடந்த காலம் எல்லாத்தையும் மறந்துருக்கலாம். சில பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? எங்கே பிறந்தோம், எங்கே வாழ்ந்தோம்னு லேசாக நுனி நாக்கில் லேசாக இங்கிலீஷு, லேசாக அப்படி தோல் சிவப்பா கோப்பா இருந்தால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கதை. எல்லாம் மறந்துடுது. போன இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு எல்லாத்தையும் மறந்துடுறது. அப்படி இல்லை. நான் எங்கே இருந்து தூக்கப்பட்டவன், எங்கே இருந்து எடுக்கப்பட்டவன், எங்கே இருந்து ஆண்டவர் என்னை அழைத்தார், நான் யார் என்ற நினைவு எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். தாவீது பாவம் செய்த பிறகு தீர்க்கதரிசி அல்லது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? ஒரு ஞாபகம் இருக்கு? ஏதாவது தாவீதை ஞாபகப்படுத்தும் போது, ஆடுகளுக்கு பின்னே போன உன்னை நான் மறந்துட்டே தாவீது, மறந்துட்டே மகளை, நீ எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து இப்போ என்னமோ இவ்வளோ பெருசாக காட்டுற, மறந்துட்டேல்லாம். நீ விழுகைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற. தாவீது அப்படி தான் தடுத்து நிறுத்தினாங்க. ஆடுகளுக்கு பின்னே போன உன்னை ராஜா வாக்குனேன், இவ்வளோ பெரிய அபத்தம் பண்ணிட்டு இருக்கிய தாவீது, நொறுங்கி உடைந்த தாவீது. அதை நாம் அறிஞ்சிருக்கணும், நாம் புரிஞ்சிருக்கணும். அதையும் தாண்டி அதற்கு மேலாய் நம்ம எவ்வளவா படுகொலியின் பாவத்தின் படுகொலியிலிருந்து மீட்டாங்க. சொந்த குமாரனே தந்து நம்மளை மீட்டாங்க. சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம சம்பாதிச்சாங்கன்னு நாம் அறிந்து நாம் ஒரு நினைவுகள் வைத்திருக்கிறோம். அந்த நினைவு சமாதானம்க்கான நினைவு, பரலோக நினைவுகளை வைத்திருக்கிறோம். பரலோகத்தின் சகல காரியங்களை, இம்மைக்குரிய காரியங்களை மறந்துடாதீங்க. இம்மைக்குரிய காரியங்களே யாருக்கும் ஒன்றும் கொடுக்காமல இல்லை. யாராவது கொடுக்காமனா அவரையும் செய்விப்பாங்க. அப்படியெல்லாம் யாருக்கும் கொடுக்காமல்ல. நாம் மறந்து கண் சுருகி போய் குறை பேசி கொண்டு நம்ம வாழுகிறோம், நல்ல பெருமையாக்கி கொண்டு அழைகிறோம், அவ்வளோதான். ஆனால் தேவன் யாருக்கும் ஒன்றும் கொடுக்காமல்ல. எல்லாத்தையும் மறந்து, பேதுரு சொன்ன மாதிரி கண் சுருகி போன குருடனாக இருக்கிறான், எல்லாவற்றையும் மறந்தவனை போல. தேவனுடைய பிள்ளை அப்படி இருக்கிறதுல இருக்கக்கூடாது. அவன் எல்லாவற்றையும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வருகிறவன் தான். இப்படி நினைவுகளை தேவன் நமக்கு நன்மையான நினைவுகளாக வைத்திருக்கிறார்.
அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயும் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை அழைத்தவர், எகிப்திலிருந்து அழைத்தவர், ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்தவர், ஜனத்தினுடைய அழுக்குரலை கேட்டவர், ஜனத்தை மீட்டவர். நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்துப்பார். முழு வேதத்தினுடைய இஸ்ரவேல் ஜனத்தினுடைய சகல ஆகாமியமும் தேவன் செய்த சகல நன்மைகளும் அங்கே எழுதப்பட்டிருக்கு. இந்த 136ஆம் சங்கீதத்திலே எல்லாம் ஒவ்வொரு வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் ஜனம் மறந்தது. ஆனாலும் தேவன் தன் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராக இருந்து எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதித்து கானானுக்கு கொண்டு போவேன் என்கிறதில் மிகுந்த அக்கறை உடையவராய், எதற்காக அழைத்தாரோ அந்த லக்கை அடையும்படிக்கு அக்கறை உள்ளவராய் விசுவாசித்தவர்களை அதில் கொண்டு போய் சேர்த்தார். விசுவாசிக்காத ஜனம் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டது. ஆனால் விசுவாசித்த ஜனம் கானானில் பிரவேசித்தது. அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் ரொம்ப செழிப்பானாங்க. தெரியுமா, நமக்கு எகிப்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில், அத்தனை வருஷம் அடிமையாக இருந்த காலத்தில் அவர்கள் சம்பளத்தை கேட்டு வாங்க வைத்தார் ஆண்டவர் பார்வோனிடத்தில். பெரிய தங்கம் அப்படிப்பட்ட நிறைய பணங்களையும் அவர்கள் வாங்கினாங்க சம்பளமாய். அத்தனை வருஷத்தின் சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டு தான் தேவன் அவர்களை அழைத்து வந்தார். எல்லாத்தையும் அவர்கள் கொடுத்தாங்க. தங்கம் கொடுத்தாங்க, பொன் வெள்ளி எல்லாவற்றையும் கொடுத்தாங்க ஜனங்களுக்கு. எல்லாவற்றையும் கொடுத்து அவர்கள் செல்வ திரட்சியாய்த்தான் கானான் அவர்கள் வனாந்தரத்துக்கு வந்தார்கள். ஆண்டவர்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினால் நடத்தினால் எல்லாவற்றையும் மறந்தார்கள். விசுவாசியாதவர்கள் அழிக்கப்பட்டால் விசுவாசித்தவர்கள் இளைப்பாறுதலிலே பிரவேசித்தார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அப்படிப்பட்ட நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு அவர் நம்மேல் நினைத்திருக்கிற நினைவு நன்மையான நினைவுகள், அதை நாம் அறியணும். கேட்ட எல்லா வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். சபையை மேன்மையாய் பார்க்கிற யாவருக்கும் இந்த சத்தியம் பளிச்சுன்னு புரியும். சபைனா என்ன? சபையிலிருந்து தேவன் எப்படி மகிமைப்பட விரும்புகிறார்? சபை எப்படி உருவானது? சபைக்காய் தன்னையே தந்தவர் கிறிஸ்து இயேசு. கரை திரை ஒன்றுமில்லாமல் பழுதற்றதாய் அவருக்கு முன்பாய் நம்மை நிறுத்தி கொள்ள தன்னையே தந்தவர் நம்மோடு கூட நம்மை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு நம்மோடு கூட தொடர்ந்து பேசுகிறார். அவருடைய அர்ப்பணிப்பை நாம் உணரும்படிக்கு, அவருடைய இரக்கத்தை நாம் ருசி பார்க்கும்படிக்கு, அவர் நம்மேல் முந்தி ஒரு அன்பு வைத்தாரே அதை நாம் கண் திறந்து பார்க்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை சுத்தம் செய்கிறார். அப்படிதான் நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்க்கிறார் அப்படின்னா, கேட்டது போல ஏதோ அப்படி இல்லாதவர்களா இருக்கிறவங்க தாழ்மையாய், ஏதோ வயசானவங்க அப்படிலாம் இல்லை. தாழ்மையின் அடிமை அப்படின்னாக்கா, இது என்னால் முடியாத ஆண்டவரே, கேட்டது போல இயேசு போல யார் மாறுறதுக்குன்னா நம்ம கை தூக்கணும். இல்லை, இயேசு போல நம்மளால் மாற முடியாது. நம்மை மாற்ற இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். ஆண்டவர் அப்படிதான் நம்மோடு கூட இடைப்படுகிறார். தாழ்மையின் அடிமை யாருன்னா, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, இதற்கு நான் பாத்திரன் அல்ல, பெற்றுக்கொள்ள நான் தகுதி இல்லை. ஒரு பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு கிரீடமோ ஏதோ ஒரு பொக்கிஷமோ ஒரு சர்டிஃபிகேட்டோ கொடுத்தா அவன் எப்படி அதை போய் வாங்கி அதை எப்படி போய் வாங்குவான்? அவன் குறுகி போய் அவன் தகுதி இல்லையாண்டவர், இதுக்கு எந்த விதத்தில் நான் பாத்திரம் இல்லையா, எனக்கு போய் நீங்கள் கொடுத்தீங்களே. எவ்வளவோ மனுஷர்கள் இருக்க. தேவன் நம்மை அப்படி நடக்கும்படிக்கு நம்முடைய இருதயத்தை அப்படி அவருக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் தாழ்த்தும்படிக்கு தேவன் அப்படி செய்கிறார். நான் அப்படி தான் உணர்ந்து கேட்டேன். 1 பேதுரு கேட்டது போல திருப்பி கொள்ளலாம். 1 பேதுரு
3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இப்படி தாழ்மையாய் அடிமையாய் வருகிற மனுஷனுக்கு ஒரு ஆனந்த பாக்கியம் இருக்கும். அது மண்ணுக்குரியதாய் அல்ல, விண்ணுக்குரியதாய். அவரை போல நான் எப்போ மாறுவேன், அவரை நான் எப்போ பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். பூமியிலே நமக்கு அநேக காரியங்கள் எல்லாம் நம்ம வாழணும், உண்மைதான். ஆனாலும் அதையும் தாண்டி உள்ளான ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, ஆசையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ரெஸ்டாக இருக்கும். 10ஆம் வசனத்தில், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். பேதுரு, ஒரு ஜீவனை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விரும்புகிறீங்களா? ஒரு நல்ல நாளை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஒன்று செய்யுங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறார். பொல்லாப்புக்கு தன் நாவை காத்துக்கொள்ளுங்க, கபடத்துக்கு தன் உதடை விலக்கி காத்துக்குங்க. பெருசாக நீங்கள் ஜீவனை விரும்பணுன்னா நீங்கள் வானத்தில் அப்படி சிலம்பம் பண்ணுங்க, உங்கள் பரிசுத்தத்தை எல்லாருக்கும் முன்பாக அப்படி காட்டுங்கலாம். அப்படிலாம் இல்லை, உங்கள் வாயை அடக்குங்கன்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்து ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாங்க. உங்கள் நாக்கை ஃபஸ்ட்டு அடக்குங்க, அனாவசியத்தை பேசாதீங்க, பக்திக்கு அடுத்ததை பேசாதீங்க, கலகம் உண்டு பண்ணுற செய்தியை பேசாதீங்க. தன் உதடுகளை அப்படி காத்துக்குங்க, உங்கள் வாயை ஃபஸ்ட்டு காத்துக்குங்க. பொல்லாப்பை வெட்டி நீங்கி நன்மை செய்யுங்க, சமாதானத்தையே தேடுங்க. உங்களால் ஒருத்தவங்க டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி நீங்கள் ஒருபோதும் இருக்காதீங்க. உங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டாக, ஒரு சமாதானமாக, அப்பா உங்களை பார்க்கும்போது ஒரு சமாதானமாக இருக்கு அப்படின்னு நடக்கிற மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நடந்துங்க. அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்படி செய்கிற என்னுடைய நீதியின் மேல், அப்படி செய்கிற ஒரு நீதிமான் மேல் நான் நோக்கமாக இருக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அவனுக்கு உதவி செய்யும்படிக்கு, அவனை நியாயம் தீர்க்கும்படிக்கல்ல, அவனுக்கு சப்போர்ட் பண்ணும்படிக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படி அவனுடைய வேண்டுதலுக்காக என்னுடைய செவி கவனமாக இருக்கு. என்ன போல மாற விரும்புகிறானே, அதனால் தன்னுடைய உதடையையும் தன்னுடைய நாவையும் காத்து கொள்ளுகிறானே. நல்ல நாளை பார்க்கணும், என்னை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கிறானே. அவனுடைய ஜீவனை வெறுத்து என்னுடைய ஜீவனை விரும்புகிறானே. அதனால் அவன் என்ன சொல்ல போகிறான், அவனுடைய தேவைகளை சந்திக்கும்படிக்கு நான் ஆசையாக என்னுடைய கவனத்தை நம்ம செவி அப்படி அவனுக்கு நேராக திருப்புறேன்னு சொல்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம், நம்ம அடிக்க ஒரு தடவை கேட்டது தான், நாக்கு நெருப்பு தான் போட்டிருக்குங்க, அது ஆயில் சக்கரத்தை கொளுத்திட்டுன்னு போட்டிருக்கு. அப்படியே சொல்லிகிட்டே வரும்போது நாக்கை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு 3ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு என்ன பேசுகிறாருன்னா, ஒரு வேகமாய் ஓடுகிற ஒரு குதிரை, அதை கடிவாளத்தை போட்டு அடக்குகிறார் ஒரு மனுஷன், வேகம். அடுத்தது கப்பலை குறித்து பேசுகிறார், பெருசு, அதை ஒரு சுக்கானால் நிறுத்துகிறான் மனுஷன். ஆனால் சின்னோண்டு இருக்கிற ஒரு நாக்கை அவனால் அடக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஒரு ஜீவனை விரும்பி வந்தோமா அப்படின்னா நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. கிறிஸ்து தான் அதை நடத்த போகிறார். ஆனால் நமக்குன்னு ஒரு சில விஷயத்தை நாம் செய்து தான் ஆகணும். ஏசாயால வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கிறோம், சியோனிலே ஒரு விலையேற பெற்ற கல், ஒரு பரீட்சிக்கப்பட்ட கல்லை வைக்கிற. அதை நீங்க எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். விசுவாசிக்கிறவன் அதன் மேல் தன்னை கட்டுகிறான். அந்த கல் சபையில வச்சிருக்கிற அந்த கல் கிறிஸ்து இயேசு. அது என்னன்னா விலையேற பெற்றது, அதுக்கு மதிப்பே இல்லை. அது பரீட்சிக்கப்பட்டது, என்னை போல் எல்லா விதத்திலையும் கடந்து போனது, எனக்கு உதவி செய்யும்படிக்கு பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியரை நான் அப்படி வைக்கிறேன். அந்த ஜீவனை நீங்கள் விரும்புனீங்கன்னா எப்போதும் இந்த வாழ்க்கைக்கு அது சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கும், ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கும். இதில் நட, இப்படி போவாத, அவன் கால் சறுக்குது, எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும். பாதைக்கு தீபமாய் வெளிச்சமாய் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அதை நீ விரும்புறியான்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு இன்னும் ஒரு வழிகள் இருக்கு. அந்த வழிகளில் நடக்கிற மனுஷன் தாழ்மையின் அடிமையில் இருக்கிறதில்ல, என்னால் ஒன்று முடியும்னு போகிறவன். இங்கே இந்த நெருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரியங்கள் அப்படியே பேசிக்கிட்டே ஆண்டவர் வர்றாங்க. வரும்பொழுது 13ஆம் வசனத்தில், உங்களில் ஞானியும் விவேகமாக இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட உங்கள் கிரியைகளை எல்லா நடக்கையிலே காண்பிக்க கடவன்.
ஒரு ஞானமாய் கிறிஸ்து பிரியப்படுறது போல ஒரு வாழ்க்கையாய் வாழ்ந்து அதை நீ அப்படி அப்படி எல்லாருக்கும் காமிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க, அது உங்களை அழிச்சிடும். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாதீங்க. சத்தியம்ங்கிறது கிறிஸ்து இயேசு, இந்த வேதம் முழுமா. அதுக்கு விரோதமாய் நீங்கள் ஒருபோதும் பேசாதீங்க. உங்கள் நாக்கை பத்திரமா பார்த்துக்குங்க. அப்படி இருந்து அப்படி பேசுறீங்களா? இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஜீவனை விரும்பல, உங்க ஜீவனை தான் நீங்க பெருசா நினைக்கிறீங்க, உங்களை தான் பெருசா காட்ட விரும்புறீங்க. ஆண்டவர் என்னோட பேசுனது தான் அது. லௌகீக சம்பந்தப்பட்டது, இந்த உலகத்து விஷயத்துக்கு மட்டும் தேடுறது, ஜென்ம சுபாவத்திற்குரியது. பிறப்புல ஒரு பாவம் இருக்குல்ல, எனக்கு உள்ளே ஒரு மாம்சம் இருக்குல்ல, அதுக்கு உள்ளதே அதுக்கே தீனி போட்டு வளர்ந்துக்கிட்டே வர்றான். அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, அது தேவனுக்கு பிரியம் இல்லை, அது காரியங்கள் தப்பானது. அதில் என்ன இருக்கும்னா வைராக்கியம் இருக்கும், விரோதம் இருக்கும், அங்கே கலகமும் துச்செய்தி தான் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல செய்தி இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. சமாதானத்தை தேடி வந்த பிள்ளைகளாய் நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு சில வழிகளை எல்லாம் விட்டுறணும். தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த அது அவருக்கு உதவியா இருக்கும். இல்லைன்னா அவரோட கையை நாம் தடுத்துருவோம். நான் ரெடியா இருக்கிறேன், என்கிட்ட வாங்கி கொள்ளாதபடிக்கு உங்களுக்கு எனக்கும் பாவம் ஒன்று இருக்கு, அதுலேருந்து நீங்கள் மனம் திரும்ப நீங்கள் ஆசையாகவே இல்லை, அதிலே நீங்கள் குளிர் காஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்கள் வாய் வந்தபடி பேசுகிறீங்க, எல்லாரையும் அப்படியே உங்கள் வாயினால் அப்படியே கிளைம் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஆண்டவரை அதுக்குள்ளே வைக்க விரும்புகிறீங்க. நான் அப்படி இல்லை, உன் நினப்பு என் நினப்பு இல்லை, உன்னை போல ஒருபோதும் நான் நினைக்கிறதே இல்லை. அப்படி என்னை தேடி நீ வந்து ஒரு எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை, அதை தர நான் சந்தோஷமாய் வந்த நீ ஏன் அதை தடுக்கிறேன்னு ஆண்டவர் நம்மை கூட அப்படி பேசுறாங்க. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, ஒரு ஜீவனை விரும்புகிற ஒரு மனுஷனிடத்தில் இருக்கக்கூடிய திவ்ய குணங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும்னா என்ன, ஏதோ அப்படி கழுவிக்கிட்டு அப்படி என்ன குளிச்சுக்கிட்டு அப்படி இல்லை. நான் பேசுறதோ நான் யோசிக்கிறதோ ஆனஸ்டாய் நேர்மையா இருக்கணும். இதுதான் ஆண்டவரே என்னோட நிலைமை அப்படின்னு போகணும், கபடு இருக்கக்கூடாது. பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாக இருக்கணும். அது எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். அது சாந்தமா இருக்கணும். என்கிட்ட கத்துக்குங்கன்னு சொன்னாங்க ஆண்டவர். ஏன் நீங்க பாரப்பட்டு கஷ்டப்படுறீங்க? உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சேனே, இப்போ கூட என் மேல நம்பிக்கை இல்லையா? வாங்க, நான் சாந்தமும் மன தாழ்மையா இருக்கிற என்கிட்ட இருந்து கத்துக்குங்க. என்கிட்ட நீங்க அப்படி கத்துக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்க நுகம் இலகுவா இருக்கும். ஏன் இலகுவா இருக்கணும்னா, நான் ஒரு பக்கம் சுமக்கிறேன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில ஒண்ணு கூட நடக்காது, ஒரு முடி கூட கீழே விழுவாது. அப்படி இருக்கும்போது என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீங்க இளைப்பாறுதல வாங்க, நான் ஒரு பக்கம் ஷோல்டர் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஒரு நம் நுகத்தை அப்படி நான் சுமந்து வரேன், அது உங்களுக்கு லேசா இருக்கும். உங்களுக்கு பாரமா இருக்கும்போது அந்த பாரத்தை நான் சுமந்து கொள்வேன் அப்படி சொல்றாங்க. அப்படி ஞானம் முதலாவது சுத்தமாய், பின்பு சமாதானமாய், சாந்தமாய், இணக்கம் உள்ளதாய், இரக்கத்தினாலும் நற்கடியினாலும் நிறைந்ததாய், பச்சபாதம் இல்லாததாய், மாயமற்றதாய் இருக்கும். ஒரு மாய்மாலத்தோட தேவனிடத்தில் போனாக்கா நல்ல நாட்களை பார்க்க முடியாது. நாம எதிர்பார்த்திருக்கிற முடிவு வேற மாதிரியா இருக்கும். அந்த எதிர்பார்த்திருக்க முடிவு ஏசாயால வாசிக்குது. அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா எரோமியாவில் அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு நீங்கள் கவனமாக செவி கொடுங்க, முழு மனசோடு என்னை தேடுங்க, அப்போ என்னை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. நான் பக்கத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் அப்படி தான் சொல்லி நம்ம அப்படி நடத்த விரும்புகிறாங்க. பச்சபாதம் இல்லாததாய், மாயமற்றதாய் இருக்கிறது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படும். சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாய் நாம் மாறுறோமா, இல்லை அதை நோக்கி நம்ம ஆசைப்படுறோமா? கிறிஸ்து இயேசு பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் ஒரு சமாதான காரணராய் நடுவாய் வந்தார். யாரும் செய்ய முடியாததை, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படிக்கு பூமியிலிருந்து நம்மேல் இரக்கம் வைத்து அன்பு வைத்து இறங்கி வந்தார். அவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தார்.
அதை நாம் விசுவாசிக்கிறோமா? அப்படி பரீட்சிக்கப்பட்ட விலையேற பெற்ற ஒரு கல் சியோன்னா சபை. சபைன்னா இதை கட்டடம் இல்லை, நான் தான். எனக்குள்ளே வந்திருக்கேன். அதை நான் விசுவாசித்து நான் வெட்கப்படாத தைரியமாக அவருக்குள்ளே நான் ஊன்ற கட்டி நான் அப்படி பில்டிங்கை எழுப்பி வரேன்னா, ஏதோ சின்னோண்டு அப்படி கட்டிட்டு அப்பப்போ கலைச்சி போட்டு அப்படி காரியங்கள் செய்ய பார்க்குறோமா? இல்லை, அப்படிலாம் இல்லை. தேவன் விரும்புகிற ஒரு ஆலயமாய், தேவன் அதிலே வாசம் பண்ணுகிற ஒரு இருதயமாய், நேர்மையாய், தைரியமாய், சந்தோஷமாய், இளைப்பாறுதலாய், இதில் கேட்டது போல அப்படி அந்த தேவனுடைய ஞானத்திலே நடந்து கொள்கிற மனுஷனுக்கு வாழ்வு உண்டு. 1 கொரிந்தியர், நம்ம கேட்ட வார்த்தை தான் எல்லாமே. பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நம்ம பார்க்குறோமா? ஆண்டவர் நம்மளை அழைச்சாரே, அதை பார்க்குறோமா? அதை பார்க்காம கண் சொருகி போன குருடராய் நாம் இருக்கக்கூடாது. அதை பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், ஒவ்வொரு நேரத்திலையும் பார்க்கணும். அப்போ தான் தேவன் யாருன்னு நம்ம அப்பப்போ உணர முடியும். நான் யாருன்னு என்னை நான் தாழ்த்த முடியும். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுகள் அநேகர் இல்லை. அநேகர் இல்லைன்னா யாருமே இல்லைன்னு இதில் இருக்கு. நான் இதை எப்படி படிக்கிறேன்னா, நான் ஞானின்னு நினச்சேன்னா அவருடைய சமூகத்தில் நான் இல்லை. நான் வல்லவன், நான் பிரபுன்னு நினச்சேன்னா நான் அவருடைய சமூகத்தில் இல்லை, யாருமே இல்லை. என்னை வெட்கப்படுத்தும்படிக்கு, அப்படி ஞானின்னு நினச்சிட்டு இருக்க என்னை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து விட்டார். அதுவும் நான் தான். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு, எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, நான் செஞ்சு முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன்னா, நீ ஒன்றும் முடியாதுப்பா, உன்னால் ஒன்றும் முடியாது, என்ன இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. யோகாவில் அப்படி தான் வாசிக்கிறோம். போன வாரம் சூம் மீட்டிங்கில் அப்படி தான் கேட்டோம். முடியவே முடியாது. கொடியானது செடியில் நினைச்சிடலைன்னா தானாக கனி கொடுக்காது. அந்த வேரில் ஜாயிண்ட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. தலையில் கனெக்ஷன் இல்லைன்னா வேர்லெஸ் ஆகிடும், ஒன்றுமே இல்லை. என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது, ஒருவேளை செய்யாமே இருப்பேன். அப்படி பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் இது எல்லாத்தையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாய் பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். நான் கேட்டுருந்தேன், தாழ்மையின் அடிமை அப்படின்னா யாரு அப்படின்னா, தேவனுக்கு முன்பாய் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீரே பாத்திரர் அப்படின்னு சொல்லுகிறது தான் தாழ்மையின் அடிமை. அந்த அடிமையை நோக்கி தேவன் பார்க்கிறார். சங்கீதத்தில் நம்ம கேட்டது போல அந்த தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்க்கிறார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீங்க. இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறவர்கள் அவரை குறித்தே சிந்திப்பாங்க. அவருடைய நாமத்திற்கு என்ன மகிமை உண்டாகுமே அதையே யோசிப்பாங்க. எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவான். அவன்தான் தாழ்மையான மனுஷன். தன்னை குறித்து ஒருபோதும் அவன் நினைக்கவே மாட்டான். ஏனென்றால் அவன் பெற்றுக்கொள்ள பாத்திரமில்லாத ஒரு மனுஷன். அவன் வெளியேறியவும் அங்கி இங்கி நின்ன பைத்தியமான ஒரு காரியமில்லாத ஒரு மனுஷன். அவனுக்கு ஆண்டவர் அழைத்து மாம்சமான எந்த காரியத்தை நீ ஒழிந்து போகும்படிக்கு, ஒரு ஜீவனை விரும்பும்படிக்கு பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை தந்து அவருடைய சமூகத்திலே அவனை நடத்த விரும்புகிறார். அதற்காகவே நான் என்னை தந்தேன்னு அப்படி மனவாட்டியாய் மணவாளனை பார்த்து ஆயத்தப்படுத்துகிற ஒரு சபையாய் தேவன் கூட்டி சேர்க்க மனசா இருக்கிறார். ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்றாங்க, எத்தனையோ தூரம் நான் மனசா இருந்தேன். கோழி தன் குஞ்சுகளை சிறகுல சேர்க்கிறது போல கூட்டி சேர்க்க மனசா இருந்த உங்களுக்கோ மனசு இல்லைன்னு ஆண்டவர் அந்த காரியத்தை பார்த்து அழுகுறாங்க. மனசுல பாரம் அவ்வளோ இருக்கு, பெருசா இருக்கு. அதுக்காக நான் வந்தேன், அதற்காக என்னை தந்தேன் இல்லை. நம்ம உற்சாகப்படுத்தும்படிக்கு ஒன்று கூட நான் இழக்க மாட்டேன். அவருக்கு இருக்கிற நம்பிக்கை, கிறிஸ்து இயேசுவுக்கு என்னை குறித்து இருக்கிற நம்பிக்கை. ஆண்டவர் சொல்லி அப்படிதான் நம்மை நடத்துகிறார். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவான். ஏன்னா தேவனாலே நமக்கு ஞானம், நீதியும், பரிசுத்தமும் எல்லாம் வந்தான். ஆண்டவர் அப்படி தான் சொல்லி நடத்துகிறார். ரோமர் 8:28 ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், கேட்குறோம். எல்லா கிறிஸ்தவருக்கும் ஒரு
எல்லா கிறிஸ்தவருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் எனக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. தேவனுடைய ஒரு தீர்மானத்தின்படி அழைச்சிருக்கிறார். அவரிடத்தில் நான் அதனால் அன்பு கூறுறேன். என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் தேவனுக்கு தெரியும். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. இதோட முடிஞ்சு போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கப்புறம் அருமையான ஒரு வசனம் ஒன்று இருக்குது. அதுதான் ஆண்டவருடைய கோலே. அதற்காக தான் ஆண்டவர் வந்தார். அவருடைய திவ்ய சுபாவத்தையும் அந்த ரட்சிப்பையும் அதற்காக தான் அவர் தர வந்தார். நித்திய ஜீவனை தருவேன்னு சொன்னாரே. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்தார். இது மாத்திரம்தான். இதுக்காக தான் கிறிஸ்து இயேசு வந்தாங்க போது. இதை ஒன்று அறிஞ்சிருந்தா போதும், நல்லபடியாக அறிஞ்சிருந்தா போதும், அது கிறிஸ்துவை நோக்கி நடக்கும். நிச்சயமாக நடத்தும். தன்னை கழுவி கொண்டு, தன்னை சுத்திகரித்து கொண்டு, அவர் என் மேல் என்ன நோக்கமாக இருக்கிறாரோ அதை நல்லபடியாய் பார்த்து மனக்கண்ணினால் அப்படி இருதயம் திறந்து அவருக்குள்ளே அப்படி நடக்கும். அப்படி குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் இருக்கும்படிக்கு என்னை மாற்றதான் அவர் என்னை அழைத்திருக்கிறார். 30 எவர்களை முன்குறித்தாரோ, ஒரு முன்குறித்து அழைச்சிருக்கிறாரே. அது எதுக்கு அப்படின்னா, ஏதோ நான் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஏதோ எனக்கு நடக்கிறது எல்லாம் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறதுக்கு இல்லை. அதை எல்லாவற்றையும் அனுபவித்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் அவரை போல் மாறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்து நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அவருடைய நீதியினால் என்னை போற்றி இருக்கிறார். அந்த நீதியை திறந்துட்டேன்னா என்னோட அழுக்கு தெரியும், என் சட்டை தெரியும், என்னுடைய இருதயம் அப்படி பளிச்சுன்னு தெரியும். எல்லாரும் என்னை காரி துப்பிடுவாங்க. என்னதான் சொல்றேன்? தேவனுடைய நீதியினால் நம்மை போற்றி இருக்கிறார். ஒவ்வொருவரும் அப்படி போற்றி இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மை அவருடைய நீதியினால் போற்றி இருக்கிறாங்க. அதனால தான் நீதிமானன்னு தைரியமாக அவருடைய சமூகத்தில் வர்றோம். அவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு எந்த மனுஷனுக்கு தைரியம் இருக்கு? யாருமே இல்லை. அது அப்போஸ்தலரோட பரிசுத்தத்தை பார்ப்பது செத்தம் போல விழுந்தாங்க. ஐயோ அதமானன், நான் அசுத்த உதரோட மனுஷன், எல்லாத்தையும் அப்படி சொல்றாங்க. தேவ தூதன் யோவான் போய் வெளிப்படுத்தல தேவ தூதன் காலில் போய் விழுறாங்க. என் காலில் விழக்கூடாது. நானும் உன்னை போல் தேவனை மகிமைப்படுத்த வந்த மனுஷன் தான். 2 பேரும் சேர்ந்து தேவனை துதிப்போம் அப்படின்னு தேவ தூதன் சொல்லுது. ஆண்டவர் அப்படிதான். அவருடைய பார்க்கும் பொழுது அவருடைய மகிமைக்கு நேராக யார் நிற்கிப்பா, அந்த மகிமையின் சாயலை நாம் அடையும்படிக்கு நம்மை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். யார் போல? கிறிஸ்து போல மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு காரியம் அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு கட்டம் வந்து வரும். அது என்னுடைய சாவா இருக்கும், தேவனுடைய வருகையாக இருக்கும். அப்பொழுது தேவனை போல் ஆண்டவர் மாற்றுவார். இதற்காக தான் சொந்த குமாரனை கொடுத்து நம்மிலே முந்தி அன்பு கூர்ந்தார் பிதாவானவர். கரை திரை ஒன்றும் இல்லாமல் அவருக்கு முன்பாக ஒரு கரைன்னா அழுக்கு, ஒரு திரைன்னா ஒரு மறைவு, எதுவுமே இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு முன்பாய் நாம் போகும்போது நேர்மையாக ஆனஸ்டாக நான் இப்படியே இருக்கிற ஆண்டவரேன்னு போயிடணும். ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி போனோம்னா ஆண்டவர் இப்பயும் நம்மளை அழைக்கிறார். வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு வந்தால் அவனுக்கு நிச்சயமாக என்னுடைய ஜீவனை தருகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் தேவன் நம்மை இப்படி தொடர்ந்து அவருடைய பரிசுத்தருக்கு பங்காய் நம்மை நடத்த ஆண்டவர் மனவாட்டியாய் நம்மை கூட்டி சேர்க்க அவர் மனசாக இருக்கிறாங்க. எனக்கு ஒரு நல்ல மனசை கொடுங்க ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய உண்மை போல ஒரு இருக்கக்கூடிய ஒரு மனசில் அப்படி எனக்கு மனசை கொடுங்க. அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றார், கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நீ பலப்படு, அதிலே உன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்க, ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தில் உன்னை அப்படி நடத்து, அப்படி நான் உன்னை அர்ப்பணிச்சுக்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரம் அவர் உனக்கு தந்திருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். நான் போய் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு உணர்கிற மனுஷன்தான் கிறிஸ்துக்குள்ளே பத்திரமா இருக்கிற மனுஷன். அப்பான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு நினைக்கிற மனுஷன் அப்பா இல்லை. அப்பா என்று கூப்பிட தகுதி அவரால் எனக்கு தரப்பட்டிருக்குது, அவர் தான் கொடுத்துருக்கிறார். அதை நான் ஒருபோதும் அல்லல் தட்டாதபடி பிள்ளைகளாக இருந்து, தகப்பன் சிச்சிக்கிற பிள்ளைகளாக இருந்து அப்படி ஒரு உபதேசத்திலே அப்படி கிறிஸ்துக்குள்ளே நான் நடந்து போகிறோம்னா அது நமக்கு ரட்சிப்பின் வழியாக இருக்கும். அது அவர் நடத்துகிற வழியாக இருக்கும்.
தன் மனவாட்டியை அப்படி ஆண்டவரே அப்படி அழைத்து அப்படி கூட்டி சேர்க்கிற ஒரு கூட்டமாக இருக்கும். அதிலே அந்த பரிசுத்த கூட்டத்திலே நாமும் இருக்க நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் அப்படி தான் நம்மை கூட்டி சேர்க்க மனசாக இருக்கிறார். அவருடைய மனசை எனக்கு கிறிஸ்துவே உண்மை புரிந்து கொள்ள எனக்கு ஒரு நல்ல ஒரு மனசை கொடுங்க. ஏதோ பார்க்குறதுல திருப்தி அடையக்கூடாது ஆண்டவரே, காணாததிலே நான் உண்மையாக இருக்க, நேர்மையாக இருக்க, நான் இப்படி தான் இருக்கிறேன்னு ஆனஸ்டாக உங்களுடைய சமூகத்திலே வந்து என்னை இருதயத்தை ஊட்டி விட எனக்கு ஒரு மனசை கொடுங்க. நான் உங்களுடைய சமூகத்திலே மறைச்சி உங்களுடைய கையை தடுக்க வேண்டாம் ஆண்டவரே, நீ கொடுக்கறத நீ சம்பூர்ணமாய் சாப்பிடும்படிக்கு எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்க. ஆண்டவர் தான் அறைக்கோள். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, எனக்கு ஒரு தாகம் இருக்கா அப்படின்னா என்கிட்ட வாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு தாகம் இல்லை, நான் திருப்தியாக இருக்கிறேன்னாக்கா அப்படி இல்லை. அப்படி ஆண்டவர் சமூகத்தில் எந்த மனுஷனும் வந்து வாழ்வடைய முடியாது. தேவன் அப்படி தான் தொடர்ந்து நம்மையும் என்னையும் நடத்த விரும்புகிறார். அவர் நடத்துகிற வழியிலே நாம் அவர் உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்த கைக்குள்ளே அடங்கியிருப்போம். அந்த பரிசுத்தத்திற்கு பங்கை தேவனே தருவார். அவர் நம்மை குறித்து என்ன நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அவரே நிறைவேற்றி தீர்ப்பார். ஆமென். ஆண்டவர் கொடுத்த நாளுக்காய் நானும் என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசம் அறிக்கையிடுகிறேன். துதி வேலையில் நாம் ஒரு சங்கீத பகுதிக்கு படிக்க கட்டும். எந்த சங்கீதம்னு யாருக்காவது தெரியுங்களா? சகோதரன் சுரேஷ் படித்தார். சங்கீதம் எத்தனை? 66. நான் மறக்காமல் இருக்க தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதம் 69. ஆமாம், சங்கீதம் 69. அதில் அவர் படித்த வசனங்கள் அருமையான வசனம். 69ஆம் சங்கீதம். நானும் 69 நானும் சிறுமையும் துயரமுள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லுவதற்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. 13ஆம் வசனம். கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபத்தோடு ஆரம்பித்து, நான் சிறுமையும் எளிமையும் துயரமுள்ள மனுஷன் சொல்லிட்டு 30ஆம் வசனத்தில், உம்முடைய நாமத்தை இப்படி துதித்து ஸ்தோத்திரித்து நான் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குழம்பும் உள்ள காலை இருதை பார்க்கிலும், பெரிய காளையை கொண்டாந்து கோயில் வாசலில் கட்டி பலியிட்டா தன்னை பெருமைப்படுத்துகிறதை தாவீது அந்த காலத்தில் உணர்ந்துட்டார். பெரிய பெரிய காரியங்களை செய்வது ஒன்றுமில்ல ஆண்டவரே, அதில் நீங்கள் பெரியப்படல, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துறீங்க. கொம்பும் விரி குழம்பும் உள்ள காலை இருதை பார்க்கிலும், என்னுடைய இருதயத்திலிருந்து துதி ஸ்தோத்திரத்தை எடுத்து நம்பிக்கையின் அந்த விண்ணப்பத்தை நான் உங்களுக்கு செலுத்தி உம்மை நம்ப எனக்கு உதவி செய்திருக்கீங்களே, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, இப்படிப்பட்ட அந்த பலியின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். இன்னொரு சங்கீதத்தை கடன் 136ஆம் சங்கீதம். அங்கேயும் தாவீது சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறார் பாருங்கள். 136ஆம் சங்கீதம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை செய்துட்டு வராங்க. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டே வராரு. பெரிய சுடர்களை உண்டாக்கினார், பகலிலே ஆள சூரியனை படைத்தார், இரவிலே ஆள சந்திரனை படைத்தார். இப்படி 8ஆம் கடலை நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினான், கடலை 2ஆக பிரித்தார். இப்படி அநேக காரியங்களை செய்து கொண்டு வந்து இப்படி நம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு 23ஆம் வசனம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நாம் ஆண்டவரை அறியாத இருந்த காலத்திலே, ஆண்டவராய் இயேசு யாருன்னு தெரியாத இந்த காலத்திலே நம்மை நினைத்த அந்த ஆண்டவரை நாம் மனப்பூர்வமாய் துதிக்கிறோமா? துதியுங்கள், ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். இங்கே ஒரு மனுஷன் நான் உங்களுக்கு காட்டுவேன். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். அங்கே ஒரு இடத்துல யாக்கோபை அவங்க அம்மா போய் அங்கே லாபான வீட்டுக்கு அனுப்பி நீ திருமணம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. போக வழியில் அங்கே யாக்கோபுக்கு சில காரியங்கள் நடக்குது. 28:11 அங்கே யாக்கோபு ஒரு இடத்துல வந்து படுத்து தூங்குறாரு. 28:11 ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமானபடினாலே படுத்து தூங்குறாரு. அங்கே ராத்தங்கி அப்படுத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். யாக்கோபு படுத்து தூங்குறாரு. அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது ஏணி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று
நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து நீ இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எப்படி அருமையான வாக்குத்தத்தம் சார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். யாக்கோவுக்கு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டாருங்க. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. உடனே யாக்கோபு தூக்கம் கலைஞ்சி நித்திரை தெளிந்து, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதனாலே நான் அறிந்திருக்கிறேன். மெய்யாகவே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம் இருதயங்களிலே பேசிவிட்டார், ஆண்டவர் இங்கே நம்ம மத்தியிலே இருக்கிறார் என்று நாம் ஆழமாக விசுவாசித்தா நம்ம இதை ஏற்றுக்கொள்ள முடியுங்க. ஆண்டவரே, நீ சொன்னதை என்னோட வாழ்க்கையில் செய்யாமல் விட மாட்டீங்க ஆண்டவரே. ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை ஆண்டவர் அழைத்து அவருடைய பாவத்தை உணர்த்தி, நீ இப்படி இருந்தியே, உன்னை நான் ராஜாவாக்குனே, என்னை விட்டு நீ இப்படி மாறிவிட்டேன்னு சொல்லி அவனை நொறுக்கி உடைத்து தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் ஆண்டவர் மாற்றினாருங்க. மாற்றி அதை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவனை முத்திரையிடுகிறார். உங்களையும் என்னையும் எத்தனையோ பாவ வாழ்க்கையை வாழ்ந்த என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்காக ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து பூமிக்கு வந்து என்னை போல பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்து எனக்கு ஒரு அடிச்சுவடியில் பின்வைத்து போன அந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, உண்மை பின்பற்றி வர நான் விரும்புகிறேன். நம்முடைய இருதயம் மாத்திரம் ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தால் போதுங்க. பேதுருவை பார்த்து ஆண்டவர் 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறை கேட்குறாரு, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயானோன்னா அவன் அது வரைக்கும் விளங்காத பேதுரு, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்பதையும் நான் நேசிக்கல என்பதை நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே. நேர்மையுள்ள பதில். நாம் என்ன செய்கிறோம்னா, சபையில் வந்து நாம் சொன்னது போல் நாம் மனுஷர்களை நாம் நம்ப பண்ணுகிறோம். ஆண்டவரே நான் உங்களை நம்ப பண்ணணும், ஆண்டவரே உங்களை நான் நம்ப வைக்க எனக்கு உதவி செய்யுங்க, என் ஆண்டவரே உம்மோடு கூட நான் பேச உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா, மெய்யாக நம் இருதயம் இப்படி ஆண்டவரை தேடி மெய்யாகவே என் ஆண்டவர் இருதயத்திலே பேசுகிறார், ஆண்டவர் தான் என் இடத்துல பேசினார், அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார், ஆழமான நம்பிக்கை நமக்கு உண்டாகும். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார் பாருங்க, சவுல். 9ஆம் அதிகாரம். அங்கே சவுல் தன்னுடைய கழுதை காணா போயிடுது, தேடிக்கிட்டு போகிறாரு. போகும்பொழுது சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் தேடிக்கிட்டே போகிறாங்க. 5ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகள் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலையப்படாதபடிக்கு நாம் திரும்பி போவோம் வா. கழுதை காணா போனா போயிட்டு போது வா, எங்கள் அப்பா என்ன குறிச்சியும் நம்ம குறித்து கவலைப்படுவார் அப்படின்னு சொல்லி திரும்பி போகுவான்னு கூப்பிடுறாரு. அப்போது அவர் கூட போன அந்த வேலைக்காரன் அவர் சொல்கிறார் பாருங்க, அதற்கு அந்த மனுஷன், அந்த வேலைக்காரன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். ஆண்டவரே, கடந்த கால என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் எனக்கு மார்க் போட மாட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறதை என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க, அது தப்பாமல் நடக்கும் சொல்லிட்டு அங்கே வாங்க போகணும்னு சொல்லி அவங்க சவுல் அந்த வேலைக்காரன் கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியையும் நமக்கு தெரியப்படுத்துவான்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சவுலை கூப்பிட்டு போகிறாரு. சவுல் போகிறார் பின்னாடியே. சவுல் எப்படி போகிறாருங்க, சவுல் அந்த வேலைக்காரன் பார்த்து, நாம் அங்கே போனால் அந்த பெரிய மனுஷனுக்கு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லையே, ஒன்றும் கொடுக்க இல்லையே, அப்போலாம் ஏதாவது கொடுத்து அவங்கள்ட்ட செய்தி விசாரிக்கணும், ஒன்றும் கொடுக்க இடத்துல ஒன்றுமே இல்லைங்கிறான்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் சவுலை பார்த்து, இதோ என் கையிலே 4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, அதை அந்த தேவனுடைய மனுஷனுக்கு நாம் கொடுத்து நம்முடைய வழியை அவர்கிட்ட விசாரிப்புன்னு சொல்லி போகிறாங்க. நல்ல இருதயத்தோடு சவுல் போகிறார். கழுதைக்காக பாரப்பட்டு கழுதை கிடைக்கணும்னு சொல்லி போகிறாரு. போய் காரியங்களை செஞ்சுட்டு அவர் வந்த பிறகு அவர் அந்த சம்பவத்தின் மூலமாக இந்த சவுலை தேவன் அந்த தேசத்துக்கு ராஜாவாக்குறாரு. ராஜாவாக்கி அவனை கூப்பிடும்போது அவர் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. சம்பவங்கள் நமக்கு தெரியும். அந்த சவுலை அங்கே சாமுவேல் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்குறாரு. 20ஆம் வசனம் 9:20.
இப்படி சகல இஸ்ரவேல் ஆபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அலைவான்னு சொன்னோடனே சவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. அதுக்கு பிரயுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான். சவுலுடைய இருதயம் ஆரம்பத்தில் எப்படி இருக்கு பாருங்க. நான் இது சபைக்கு வந்த எல்லாரிலும் அடிமட்ட பயங்கரமான பாவி, அக்கிரமத்திலே வாழ்ந்து பொய் சொல்லி ஏமாற்றி மனைவியை அடித்து பதிலுக்கு பதில் செய்து அக்கிரமத்திலே வாழ்ந்த மனுஷன். எனக்கு நன்மையே என்னன்னு தெரியாது. தாயாவது தகப்பனாவது அண்ணனாவது தம்பியாவது என் மனசும் மாம்சமும் இருமனதை செய்த நான், அந்த தேவனுடைய கிருபையை காணாத மனுஷன் இருந்த நான், புறம்பாக இருந்த மனுஷன் நான். என்னை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்கு அவருடைய பிள்ளையாய் என்னை அழைத்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட உணர்வு வந்திருக்க வேண்டிய சவுல் என்ன செய்கிறாருன்னா, அப்படி இருந்திருக்கிற உணர்வு. ஆனால் அதெல்லாம் அவர் விட்டுட்டு சொல்கிறார், இப்படி இருந்து எல்லாம் அல்லவா நான் யார் அப்படின்னு சொல்லி, நான் அற்பமான மனுஷன் சொல்லி அவர் தன்னை உணர்ந்துறே தான் பேசுகிறாரு. ஆனால் அதுக்கு பிறகு அந்த சம்பவங்களை படித்து பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவாயிடுறாரு. ராஜாவாகி அதுக்கு அடுத்த சம்பவங்களில் பொறுமையாக இருக்க சொல்கிறாரு. அவருக்கு பொறுமை இல்லாமல் போயிடுது. தாழ்மையாக இருப்பாங்கிறாரு சவுல். சாமுவேல் சொல்கிறார் தாழ்மையாக இருக்க சொல்ல, நான் போய் திரும்ப வரும் வரைக்கும் நீ பலியிட வேண்டாங்கிறாரு. துணிந்து பலி செலுத்துகிறார், துணிந்து காரியங்களை செய்கிறார். தான் தான் இந்த காரியத்தை செய்தான், நான் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவான, நான் தான் இப்படி, நான் தான் என்னால் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காக்க நான் தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டான்னு சொல்லி தனக்கு பெரிய பெரிய காரியங்களை சவுல் உண்டு பண்ணி கொண்டே இருந்தார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க. கடைசி வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. சவுலை அப்படியே வளர விட்டுட்டு ஆண்டவர் அதுக்கு பிறகாக தாவீது என்ற மனுஷனை தேடி அவனை அபிஷேகம் பண்ணி தம்முடைய இருதயத்தை கற்ற மனுஷனாக வளர்க்கிறார். இப்படி தான் ஆண்டவர் எல்லாரையும் இப்படி சமமாக விட்டுடுறாருங்க. அவங்கவுங்க வழியில் அவங்களும் போக விட்டுட்டு தேவன் பொறுமையாக இருந்து தாம் சொன்ன வார்த்தையை அவர் நிச்சயமாக நம்மளே நிறைவேற்ற அவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் பொறுமையாக இருக்கணும். சவுளை போல் அவசரப்பட்டு அவனுக்கு ஆரம்பத்தில் இருந்த நல்ல இருதயம் பிற்காலங்களில் இல்லாமல் போயிட்டு, அவன் மாத்திரம் இல்லைங்க, அவனும் அவனுடைய பிள்ளையும் ஒரே நேரத்திலே சாக சவுல் தனக்கே ஆக்கினை ஏற்படுத்தி கொண்டார். அந்த போருக்கு போய் நின்று யோனத்தான் சவுல் எல்லாருமே இன்னும் ஒட்டுமொத்தமாக சாகிறாங்க. ஆண்டவர் அப்படி அழைக்கவே இல்லை. ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னது போல, நான் சொன்னதை உனக்கு செய்யுமளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை நான் புறம்பாக்குவதும் இல்லை. ஆண்டவரே, நீங்கள் யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட ஆண்டவரே, நானும் நித்திய ஜீவனை அடைய என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர் நம்மை புறம்பாக்க அல்ல நம்ம அணைத்து கொண்டு கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொண்டுள்ள ஒன்றுமா எத்தனையோ தர சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன். உங்களுக்கோ ஆண்டவரே, எனக்கு தான் ஆண்டவரே மனசு இல்லாமல் போகுது. எத்தனையோ முறை நான் உங்களை வெட்டி உதைக்கிற ஆண்டவரே, எனக்கு சபைன்னா அது கொஞ்சம் கசப்பாக தெரியுது ஆண்டவரே. சும்மா சொல்ல கேட்டது போல் இந்த 2 மணி நேரத்தில் நான் ஏதாவது செஞ்சுட்டு போய்டணும்னு விரும்புகிறேன் ஆண்டவரே. மற்ற என்னோடய வாழ்க்கையில் மற்ற 10 மணி நேரம் 24 மணி நேரத்தில் மற்ற 22 மணி நேரத்தை நான் எப்படி கழிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நான் நன்றி சொல்ல தெரியலையே. என்னை என் குடும்பத்தையும் இந்த பூமியிலே தற்காத்து வந்தீங்களே. சபை இல்லாட்டி நான் அழிக்கப்பட்டு போயிருப்பேனே. சபையிலோட சொல்லியில் இந்த ஆலோசனை கேட்காம தான் நான் நரகத்துக்கு பாதாளத்துக்கு நான் போயிருப்பேனே. பழைய ஏற்பாடு யோபுக்கு தெரிஞ்சுதுங்க நரகம் பாதாளம்னா. நமக்கு தெரிய மாட்டாங்குது புதிய ஏற்பாடு மனுஷர்களுக்கு. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்வார், பாதாளம் மூடப்படாதிருப்பதாக நரகம் அப்படின்னு சொல்லி நரகத்தை குறித்து 23ஆம் அதிகாரத்தில் யோபுவே சொல்லியிருக்கிறாரு. நரக பயம் நமக்கு வேண்டாம், ஆனால் ஜீவனை நித்திய ஜீவனுக்கு நான் போகிறேனே ஆண்டவரே. இந்த பூமியிலே நான் சமாதானத்தின் தேவனை நான் அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க. என் இருதயம் ஆண்டவர் எப்பொழுதும் இலைப்பாறுதலாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நான் தள்ளி போடக்கூடாது ஆண்டவரே. என் இருதயம் கடினப்பட்டு போகக்கூடாது. இப்படி வாழ்கிற நம் மெய்யாகவே நாம் ஆண்டவரே, என்னை நீ என்னுடைய தாழ்வில் நினைத்தீரே. நான் இயேசுவுக்கு தூரமாக இருந்த மனுஷன், கல்லையும் மண்ணையும் வணங்கி அதுதான் எனக்கு போதிக்குன்னு சொல்லி என்னையே நான் நடத்தி கொண்டு வாழ்ந்த மனுஷன். நீங்கள் என்னை நடத்துறீங்கிற ஆண்டவரே. என்னை உங்களோட ஆவியினால் நிரப்பி பாவத்தையும் நீதியையும் எனக்கு உணர்த்தி செய்யாதேன்னு சொல்லி என்னை மென்மையாக திருத்துறீங்களா ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்படி நான் தாழ்மையிலே இருந்து அந்த தாழ்மையை தரித்துக்குள்ள நம்மை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா போதுங்க. இப்படி வாழ்கிற நாம் மெய்யாகவே அந்த நித்திய ஆனந்த பாக்கியத்துக்கு அழைத்த அந்த ஆண்டவரை நாம் ஒருபோதும் தள்ள மாட்டோம். நம் இருதயத்திலே அவரை தூரமாக தள்ளவே மாட்டோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் அப்படியே கீழ்ப்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் இருதயம் மாற்றப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி நம்ம நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். கேட்ட எல்லா ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளையும் நம்முடைய இருதயத்தை நாம் கொண்டு வருவோம். பிரியமானவர்களே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்த ஜீவனுள்ள தேவனை விட்டு நாம் ஒருபோதும் விலகக்கூடாது.
நம்ம கேட்டோம். எத்தனை நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டோம் தெரியுமா? ஜீவனை விரும்புகிறோம். ஒருவேளை நான் ஜீவனை விரும்பி வந்தவன், பொல்லாப்புக்கு என் நாவையும் கபடத்துக்கு என் உதடுகளும் விலக்கி காக்க தவறினார். தேவனே, என்னை திருத்தி என்னை சிக்ஷித்து பொல்லாப்புக்கு என் நாவையும் கபடத்துக்கு என் உதடுகளில் விலக்கி காக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்துக்கு என்னை பங்காளியாக்கும் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் எல்லாரும் நல்லா ஆரம்பித்தவர்கள் தான். அது யாரும் ஒரு சிலர் வேணால் ஏனாதானோன்னு இருக்கலாம், மற்றவர்கள் அநேகர் நாம் நல்லபடியாக ஆரம்பித்தவர்கள் தான். சவுலை போல நல்லபடியாக நாம் ஆரம்பித்தவர்கள் தான். ஆனாலும் போக போக நம்முடைய காரியங்கள் நம்மை நீதிமானாய் காட்ட, மற்றவருடைய நற்பெயரை கூட கெடுக்க துணிந்தவர்களாய் மாறும். நம்ம கேட்ட யாக்கோபில், உன்னை நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் அந்த யாக்கோபு அப்படி அல்ல. அதை தேவன் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமானால், நல்ல வார்த்தையை நான் வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம். அவர் சொன்னதை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமானால், நிறைவேற்ற வேண்டும் என்று அவனுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். ஆனால் அந்த யாக்கோபு அப்படி அல்ல. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவன் துடை சந்தை உடைக்க வேண்டியது. அவனை உடைத்து நொண்டி நடக்க வேண்டியதாய் வைக்க வேண்டியதாகிவிட்டது. அப்படித்தான் அதை நிறைவேற்றினார். நான் வாசிக்கிறேன் அப்படி, அது என் புத்தகத்தில் அப்படி நான் வாசிக்கிறேன். பிரியமானோட 28, 32, 25, 32 நீங்கள் வாசிங்கன்னா, அவன் தொடச்சு அந்த தொட்டு அவர் என்ன நினைத்தாரோ அதை நிறைவேற்றினார். அவனை தாழ்த்தினார். சவுலை கேட்டோம். அவனையும் உடைத்து உருவாக்க தேவன் எத்தனையோ காரியங்களை எத்தனித்தார். அவன் அவைகள் எல்லாவற்றிலும் தள்ளினான், எல்லாவற்றையும் புறக்கணித்தான். நாம் கேட்டது போல கடைசியாக தப்பாகி போனான். தாவீது, அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் தேவன் மாற்ற அவனை பல வழிகளில் உடைத்தார். சவுலை கொண்டு, மனுஷர்களை கொண்டு அவனை எவ்வளவோ காரியங்களை உடைத்து நொறுக்கினார். ஆனால் அந்த மனுஷன் தான் ஆடுகளுக்கு பின்னே போனவன் என்கிறதை மறந்து பாவம் செய்து அவன் போனபோது அவனை உடைத்தார், நொறுக்கினார். தீர்க்கதரிசி அனுப்பி 51 சங்கீதத்தை அப்படி எழுதி வைத்தார். நம்ம கேட்ட மாதிரி யார் வேணாலும் துப்பட்டும் என்று வைத்து விட்டார். என்னை யார் வேணாலும் துப்பட்டும். இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க தேவன் என்னை தெரிந்து கொண்டார். நானோ இப்படிப்பட்ட போனேன். தேவனோ கிருபை கூர்ந்து மீண்டுமாய் தீர்க்கதரிசி அனுப்பி வார்த்தை அனுப்பி ரட்சித்தார். பிரியமானவர்களே, நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு நல்ல நினைவுகள் அவருக்கு உண்டு. அவர் நம்மை நேசிக்கிறார். வழி விலகினால் அவர் நம்மை திருத்த விரும்புகிறார். தாவீது 50ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது சொன்ன, துன்மார்க்கனை பார்த்து, சுயநீதிக்காரனை பார்த்து, தன்னை நீதிமான் என்று எண்ணி பிறரை அற்பமாய் எண்ணிருளை பார்த்து, நீ சிட்சையை பகைக்கிறாய், தேவனுடைய வார்த்தையை அற்பமாய் எண்ணுகிறாய் என்று சொன்னார். சிட்சையை ஒரு சிலர் பகைக்கிறோம். 50ஆம் சங்கீதத்தில் அப்படித்தான் அவர் பேசுகிறார். வேண்டாம் ஆண்டவரே, என்னை சிட்சியும், என்னை போதியும், என்னை நடத்தும், நான் உம்முடைய வழிக்கு வருகிறேன் ஆண்டவரே என்று நம்மை ஒப்பு கொடுக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறைவுள்ளவர்கள், சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் என்று சொன்னார். அப்படி வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சிட்சையை நான் அற்பமாய் எண்ணக்கூடாது. பரிசுத்தத்துக்கு பங்காளி ஆகும்படிக்கு என்னை திருத்துகிறீர். வார்த்தையினாலும் சிட்சையினாலும் பல கண்டித்து என்னை திருத்துகிறீர். நான் அற்பமாய் எண்ணக்கூடாது ஆண்டவரே.
உம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்காளியாக என்னை போதிக்கிறீர். உம்முடைய வார்த்தையினால் என்னை திருத்துகிறீர். கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளில் சேர்க்கிறது போல என்னை சேர்க்க பிரியமாக இருக்கிறீர். நான் அதை அல்லல் தட்ட வேண்டாம் ஆண்டவரே. உடைய சபையில் வந்து என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை கேட்க எனக்கு உதவி செய். என்னை திருத்தும், என்னை சீர்படுத்தும், சிறப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும் ஆண்டவரே. என்னை கைவிடாதே. நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, நான் உமக்கு அடிமையாக இருக்கட்டும் ஆண்டவரே.